எப்பா கண்ணை கட்டுது தினமும் ஒரு பஞ்சாயத்தா. ஆகஸ்ட் 6th அதான் நேத்திக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் இன்னொரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் சைன் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒன்று சொல்லணும் இந்த மனுஷனை, இந்த கபடி விளையாட்டில் இந்த எதிராளி சைடு போய் மூச்சு விடாமல் கபடி 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 கபடின்னு எவ்வளோ பேரை அவுட் ஆக ட்ரை பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி மனுஷன் விடா கொண்டான்ல, நமக்கு தான் மூச்சு வாங்குது. எனிவே, இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் பற்றி. நம்ம என்ஆர்ஐ எக்ஸ்பெக்டன்ட் ஃபேமிலிஸ் மதர்ஸ் பசங்களுக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறது கூட மறந்துருப்பாங்க. பையன் அமெரிக்கனா இல்லை இந்தியனா இல்லை ரெண்டுமே இல்லையா, இல்லை எந்த கண்ட்ரிடா சொல்லி தொலைங்களேண்டா அப்படின்னு மனசுக்குள்ளே நிச்சயமாக திட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம இன்றைக்கி கிளியர் பண்ணிவிடுவோம். வெல்கம் டு மைண்ட் வாய்ஸ். இப்படி தமிழ் சங்கம் தீர்த்து வைக்காத பல பஞ்சாயத்தை நம்ம முடிச்சு வைப்போம். குளோபல் இண்டியன்ஸோட வாய்ஸ் உங்கள் மைண்ட் வாய்ஸ். இதுக்குள்ளே இந்த நியூஸை பல அவுட்லெட்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க, ஐ எம் ஷுவர், ரைட்? சிபிஎஸ், சிஎன்என், ராய்ட்டர்ஸ், ஏன் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட மெசேஜ் பறந்துருக்கலாம். இந்த அக்கப்போருக்குள்ளே நீங்கள் மாட்டிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத கேஸ் பை கேஸாக வச்சு திட்டவட்டமாக பார்த்துருவோம். இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அமெரிக்கன் லாவை ஒரு பெரிய வீடாக கன்சிடர் பண்ணிக்கிங்களேன். அந்த வீடு ஒரு பல தடவை கை மாறும். ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து வீட்டை எப்படி வேணால் புதுப்பிப்பாங்க, ரீடெக்கரேட் பண்ணலாம், ரீமாடல் பண்ணுறான். இதுக்கான உரிமையெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. பெயிண்ட் அடிக்கிறது, போர்ட்டிகோ கட்டுறது, கிச்சனில் இண்டக்ஷன் ஸ்டவ் போடுறது, இந்த மாதிரி இல்லையா? ஸோ எவ்ரி அட்மினிஸ்ட்ரேஷன் கேன் ஹேவ் தர் ஓன் பாலிசி. அவங்க டாக்ஸஸ், அவங்க ரூல்ஸ், அவங்க டேரிஃப், அவங்க விசா பாலிசி. ஆனால் அந்த வீட்டில் ஒரு மெயின் வால், அதை யாராலையும், ஒரு தூண், அதை யாரும் தொட முடியாது. ஏன் சார் இந்த தூணை இடிச்சுட்டு இந்த ரூமை பெருசு பண்ணலாமே அப்படின்னு இன்ஜினியர்கிட்ட கேட்டு பாருங்களேன். சார் இது லோட் பேரிங் வால், இதை தொட முடியாது, இதை இடித்தா வீட்டையே மாற்றணும் அப்படிம்பாங்க. அதுதான் அந்த 14th அமெண்ட்மெண்ட். அமெரிக்க மண்ணில் பிறந்தவர் அமெரிக்கர், அதை 1868 சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு லாயர்ஸ்லாம் ஒரு ஃபேன்சி நேம் வேறு வச்சுருக்காங்க லாட்டினில். ஜஸ் சோலி அப்படின்னா ரைட் ஆஃப் சாயில். சுருக்கமாக சொன்னால் மண்ணின் மைந்தர்கள். இந்த லோட் பேரிங் வால் சும்மா பெயிண்ட் அடித்து நகர்த்த முடியாது, வீட்டையே மாற்றி ஆகணும். அது மாதிரி அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வேணும். 158 வருஷமாக யாருமே பண்ணல. யாருமே பண்ணலைன்னா நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு பிரசிடென்ட் ட்ரம்ப்பு பேட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார். ஜனவரி 2025 பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கிரியேட் பண்ணார். அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்கிறாரு, ஒரு குழந்தை அமெரிக்காவில் பிறந்ததுனால மட்டுமே அது அமெரிக்க பிரஜை ஆகிட முடியாது. அட்லீஸ்ட் அம்மாவோ அப்பாவோ ஒரு சிட்டிசனாவோ இல்லை க்ரீன் கார்டு ஹோல்டராவது இருக்கணும் மினிமம். பேசிக்கலி அவர் அந்த வாலை அடிச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், அந்த வால் விழும்போது இந்த H1B பேரண்ட்ஸ், அதாவது வேலைக்கு வந்த பேரண்ட்ஸ், F1 பேரண்ட்ஸ், அதாவது மேல் படிப்புக்கு வந்த பேரண்ட்ஸு, L1 பேரண்ட்ஸ், பீப்புள் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை தர் ஓன் கம்பெனி, எல்லாரும் சேர்ந்து அந்த வாலுக்கு கீழே அடிபட்டிருப்பாங்க. பேசிக்கலி எனிபடி வித் அ டெம்பரரி விசா. அவர் போட்ட ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அங்கே சீஃப் ஜஸ்டிஸ் ஜான் ராபர்ட்ஸ் தீர்ப்பு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? கிட்ஸ் பார்ன் இன் த US to parents who are here illegally or temporarily are still subject to the jurisdiction of the US and they are citizens the second they are born under the 14th amendment. இது கொஞ்சம் சத்தமாக சொல்லி பாருங்களேன், உங்கள் பேர் அதில் இருக்கும். டெம்பரரிலி ப்ரெசன்ட், அது H1B, F1, L1 ஸ்டேட்டஸ் எல்லாமே அடங்குது, ரைட்? கோர்ட் இதை மையமாக விடலை, ஆணித்தரமாக இது லோட் பேரிங் வால், வீட்டை என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா, ஆனால் இடித்து கட்ட முடியாதுன்னு தீர்மானமாக சொல்லிடுச்சு. சார் இந்த அக்கா போகிற தேவையில்லாமல் ஆரம்பிச்சிருப்பாங்க மாட்டாங்க சார், நீங்கள் எதையாவது மிஸ் பண்ணுறீங்களா? நல்ல கேள்வி. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நமக்கு ஃப்ரெண்டு டேட்டா தானே. நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மாதிரி நமக்கு விவரம் வேணுமே. US சென்சஸ் பியூரோ டேட்டாவையே வச்சு பியூ ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு சாலிட் நான் பார்ட்டிசன் ரிசர்ச் குரூப், அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு 100 குழந்தைங்க அமெரிக்காவில் இந்த வருஷம் பிறந்தாங்கன்னு வச்சுக்கலாமே. அவங்க எல்லாத்தையும் ஒரு ரூமில் வரிசையாக நிற்க வச்சிங்கன்னு வச்சுங்க. அவங்களில் 91 பசங்க, 91 குழந்தைங்களுக்கு அப்பாவோ அம்மாவோ சிட்டிசனாவோ க்ரீன் கார்டாவோ இருப்பாங்க. ஓகேயா? ஸோ அப்படின்னா அவங்க இந்த பஞ்சாயத்துக்கே வரல, இந்த ஆட்டத்துக்கே அவங்க இல்லை. மிச்சம் 9 பேர் இருக்காங்களா? அதில் 8 பேருக்கு லீகல் ஸ்டேட்டஸ் கிடையாது, எப்படியோ அமெரிக்காக்குள்ளே வந்துட்டாங்க. மிச்சம் ஒரு குழந்தை இருக்கா, அதில் ஒரு குழந்தை கூட கிடையாது. 0.5 குழந்தை தான் ஹாஸ் அ பேரண்ட் ஆன் அ லீகல் டெம்பரரி விசா. அந்த குழந்தையே நான் தான் அப்படின்னு சத்யராஜ் சொல்லுவார்ல, அந்த அரை குழந்தை தான் இந்த H1B, F1, L1 குரூப்பில் வந்து விழுது. நான் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக சொல்கிறேன். அப்போ மிச்சம் அரை குழந்தை அது இந்த பர்த் டூரிசம் வழியாக வந்தவங்க. அவங்க யார்? இந்த குழந்தைய இங்கேயே அமெரிக்காவில் பெற்றுக்கிட்டு அமெரிக்க சிட்டிசன் ஆக்கிட்டு அப்புறம் கிளம்பிடுவாங்க. இதில் ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும். இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் இருக்குல்ல, இது வந்து ஆட்டோமேட்டிக். த செகண்ட் த பேபி இஸ் பார்ன், இதுக்கு ஸ்பெஷல் ஃபார்ம் ஸ்கீம்லாம் எதுவும் கிடையாது. அடுத்த வாட்டி ஏதாவது ஹெட்லைன் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் அட்மினிஸ்ட்ரேஷன் கிராக்ஸ் டவுன் அப்படின்னு கேள்விப்பட்டால் இந்த ரூம் அவங்க மனக்கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்க, உங்களுக்கு நிறைய கிளாரிஃபை ஆகும். சரி, 2025 ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டார்ல நம்ம தலைவர், அந்த 9 பேபியும் குறி வச்சு தான். ஆனால் அது புஷ் ஆகிடுச்சு. ரெஃப்ரி வந்து ஆட்டத்தெல்லாம் கல்லாட்டம்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டார். அதனால
இனிமேல் கவலை இல்லை, வீட்டை இடித்து கட்டுற வரைக்கும். இந்த 8 இல்லீகல் இம்மிக்ரெண்ட்ஸுக்கும் பிறந்த குழந்தைங்க இருக்கக்கூட அவங்க கூட ஃபுல்லாக ப்ரொடெக்டட். அப்பா அம்மா பண்ண தப்புக்கு பிறந்த குழந்தை பொறுப்பு இல்லை. இதெல்லாம் நிறைய பேருக்கு மாற்றுக்கிறது இருக்கலாம். ஆனால் அதுதான் அமெரிக்கன் குடியுரிமை சட்டம். ஃபுல் ஸ்டாப், கதம் கதம். சரி, அப்போ நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன தான் ட்ரை பண்ணுறாரு? சரி, அந்த சவர் இருந்துட்டு போட்டோம், அந்த சவுத்தோட ஹைட்டாக குறைக்கிறேன்னு வராரு. பண்ண முடியுமா? அது என்னதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டை பிடிச்சி குயிக்காக ஒரு இந்தியாவை மட்டும் போயிட்டு வந்துடும். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது? நீ இந்தியன் சிட்டிசன்ஷிப்பையும் வச்சுக்கிட்டு ஃபாரின் சிட்டிசன்ஷிப்பையும் ஒரே நேரத்தில் வச்சுக்க முடியாது. ஃபஸ்ட்டு பேட்டிங்கை பிடிப்பேன், அப்புறம் ஃபஸ்ட்டு போலிங்கும் நானே போடுவேன், நீங்கள்லாம் வெறும் ஃபீல்டிங் பண்ணுங்கம்மா அப்படின்னா அந்த பேச்சு செல்லுபடியாகாது. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 இதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. வேணா ஓசியை வாங்கிக்க, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா வாங்கிக்க, ஆனால் ஓட்டிங் ரைட் கிடைக்காது. டிவியில் தமிழ்நாடு சட்டசபையில் நடக்கிறத பார்த்துக்க, அவ்வளோதான். எனிவே, ஜோக்ஸ் அப்பார்ட், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அமெரிக்காவில் குழந்த பிறந்த உடனேயே பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் யூஎஸ் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். பாஸ்போர்ட் கையில் கிடச்சப்புறமா ஓசிஐ அப்ளை பண்ணுங்கள். ஆனால் குழந்தைக்கு ஓசிஐ இல்லை, டூரிஸ்ட் விசாவும் இல்லாமல் ஊருக்கு இந்த மொட்டடிக்க போகிறேன், காது குத்த போகிறேன்னு கிளம்பிடாதீங்க. ஃப்ளைட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. இது எனக்கு சொந்த அனுபவம், சோக அனுபவம். சரி, திரும்பி அமெரிக்காக்கே வருவோம். அப்போ பிரசிடென்ட் ட்ரம்ப் எதுக்கு தான் சார் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் போட்டார்? ஒன்றும் இல்லை, 2 போட்டிருக்காரு. ஒரு ஆர்டரில் பர்த் டூரிசமை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அதுதான் இந்த மிச்சமுள்ள அரை குழந்தை நம்ம பார்த்தோம். 2வது ஆர்டர் என்ன? ஏலியன் எனிமீஸ், ஃபாரின் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு வக்காலத்து வாங்கி பேசுகிறவங்க, இவங்க எல்லாரையுமே டார்கெட் பண்ணுறாரு. ஓகே, நியாயம். இந்த 8 குழந்தையில இந்த 2-3 கிட்ஸு அவங்க பேரண்ட்ஸை மட்டும் எப்படியாவது கழிச்சு கட்டலாமான்னு பார்க்குறாரு. அப்போ நம்ம மாட்டிப்போமோ? இந்த குவிக் யூஸ் கேசஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபஸ்ட் யூஸ் கேஸ் என்ன? H1B ஒரு பார்ட்னர், H4 இன்னொரு பார்ட்னர், பேபி டியூன்னு வச்சுக்கலாம். நிறைய பேர் இந்த கேட்டகரியில் தான் இருப்பீங்க. இந்த ஆகஸ்ட் 6th ஆர்டர் இருக்கே, அது இந்த டெம்பரரி விசா ஹோல்டர்ஸை இந்த கேட்டகரிக்குள்ளேயே கொண்டு வரல. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நேரோவாக தான் இந்த கேட்டகரியே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏலியன் எனிமீஸ், ஃபாரின் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், பீப்புள் லாபியிங் ஃபார் அ ஃபாரின் கவர்மெண்ட், பீப்புள் ஹூ பெய்டு ஃபார் சிட்டிசன்ஷிப், இவங்கெல்லாம் தான் அந்த நேரோ கேட்டகரிக்குள்ளேயே விடுறாங்க. இதில் நீங்கள் இல்லையே. ஸோ யுவர் பேபி இஸ் அ யூஎஸ் சிட்டிசன் பை பர்த். போங்க, நிம்மதியாக பேர் வைங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், காந்தன் கூட சூப்பர் பேர் தான். அடுத்தது F1 ஸ்டூடெண்ட் கப்புள், பேபி படிக்கும்போது பிறக்குது. இது எப்படி சார் நடக்கும்? ஏன் சார், சூரிய வம்சத்தில் தேவயானிக்கு குழந்தை பிறக்கலையா? கலெக்டருக்கு படிக்கலையா? அந்த மாதிரி தான் சார். ஸோ குட் நியூஸ் இஸ், நீங்களும் யூ ஃபால் அண்டர் த டெம்பரரி விசா, நாட் இல்லீகல். ஓகேயா? L1 விசாவும் அதே மாதிரி தான், O1 விசாவும் அதே தான். தேர்ட் யூஸ் கேஸ், ஒரு பேரண்ட் க்ரீன் கார்டு, இன்னொருத்தர் H1B. சார், அதான் க்ரீன் கார்டு இருக்குல்ல, நீங்கள் தான் சார் இருக்கிறதுலையே சேஃபு, ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு பந்து ஸ்லோவாக ஃபுல் டாஸாக வருது, சூப்பராக ஆடுங்க, கவலையே இல்லை, என்ஜாய். நீங்கள் படிச்சுட்டு போன கேள்வியே எக்ஸாமில் வந்த மாதிரி. ஓகேயா? இன்னொரு யூஸ் கேஸ், பர்த் டூரிசம், அது மூலியமாக வந்தவங்க. 2024 3.6 மில்லியன் பேபிஸ் பிறந்தது. அதில் 10,000க்கு கம்மியாக பர்த் டூரிசமில் வந்திருக்காங்க. சாப்பாட்டில் சில பேருக்கு கடுகு பிடிக்காது, பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடுகை பொறுக்கி வெளியே வச்சுட்டு மிச்சத்தை சாப்பிடுவாங்க. இது அந்த மாதிரி ஒரு மூவ். ஒரு 0.2%, 0.27% ஆஃப் த பாப்புலேஷன். இதுதான் இந்த 2வது ஆர்டர் ஜெனுவினாகவே டார்கெட் பண்ணுது. ஐம் நாட் கிட்டிங். இன்னொன்று டிப்ளமேட் ஃபேமிலி அல்லது ஃபாரின் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இது ரொம்ப பழைய லா. டிப்ளமேட் பிள்ளைங்களுக்கு எப்போவுமே ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஏன்னா அவங்க வேறு கண்ட்ரிலேருந்து வராங்க இல்லையா? இந்த ஆகஸ்ட் 6th ஆர்டர் இந்த கேட்டகரியை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்க, அவ்வளோதான். அதனால் இதில் நீங்கள் இருந்தீங்கன்னா யூடியூப் வீடியோ பார்த்து பிரோஜனம் இல்லை, ஒரு இமிக்ரேஷன் அட்டானியாக நேரடியாக கூப்பிடுங்க. இந்த ஒரு சினாரியோவில் மட்டுமே வீடியோவுக்கு பதிலாக லாயர் தேவை. என்ன சார் இப்படி சப்புன்னு முடிச்சிட்டிங்கன்னு நினைக்காதீங்க. எப்படியாவது இந்த லோட் பேரிங் வாலை சாய்க்கணும்னு தான் பிளான் முழுக்க. ஆனால் ஃபுல்லாக சாய்க்க முடியல, அட்லீஸ்ட் சுரண்டியாவது சாய்க்கலாமா அப்படிங்கிற முயற்சி தான் நடக்குது. எனிவே, இந்த கபடி ஆட்டம் இப்போ முடிய போகிறதில்ல. ஓகேயா? இதை பற்றி தொடர்ந்து நம்ம இங்கே பேச தான் போகிறோம். உங்களுக்கே தெரியும். அது தவிர இந்த மைண்ட் வாய்ஸ் இன்னர் சர்க்கிள் குரூப்பும் ஃபார்ம் பண்ணியிருக்கோமே, அங்கேயும் பேசுவோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள், இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஜாயின் தேர் ஆல்சோ. இதை பற்றி அங்கே இன்னும் விமர்சையாக டிஸ்கஸ் பண்ணி சொல்யூஷன்ஸ் எல்லாமே தொடுவோம். ஓகே? ஸோ எனிவே, லிங்க் இஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். சரி, அவசரமாக இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு பிபியோ டென்ஷனோ ஏறி ஹார்ட் பீட் படபடப்பாக இருக்க வேண்டான்னு தான். ரிலாக்ஸ்டாக இந்த வீக்கெண்டு ஹார்ட் பீட் வெப் சீரிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேயா? கீப் லிஸ்னிங் டு யுவர் மைண்ட் வாய்ஸ். வில் see you in the next video.